ஜோசப் விஜய் எனும் நான் என்ற முழக்கத்தோடு ஒட்டுமொத்த அரங்கமே அதிரும் வகையில் தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். முன்னதாக தனது நீலாங்கரை இல்லத்திலிருந்து பலத்த பாதுகாப்பு கான்வாய் வாகனங்கள் புடைசூழ புறப்பட்ட விஜய்க்கு வழிநடுகிலும் மக்கள் திரண்டு நின்று உற்சாக வரவேற்பு அளித்திருந்தனர். பதவியேற்பு விழா நடைபெற்ற சென்னை நேரு விளையாட்டரங்கில் சுமார் 6000க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கே பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருந்தனர். தனது மகனின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தை காண விஜயின் பெற்றோரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு அரங்கத்துக்கு வருகை தந்திருந்தனர். இந்திய நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக விஜயுடன் மேடையில் பகிர்ந்து கொண்டார். பதவியேற்பு விழாவுக்கு வருகை தந்திருந்த ஆளுநருக்கு விஜய் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றிருந்தார். ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களின் வானை பிளக்கும் ஆதரவுக்கு மத்தியில் தமிழ்நாட்டுக்கு நேர்மையான ஆட்சியை தருவேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழி கூறுகிறேன் என உணர்ச்சி பொங்க வாசித்து முதலமைச்சராக பதவியேற்ற விஜயை தொடர்ந்து கட்சியின் அதிகாரப்பூர்வ அமைச்சர் பட்டியல் வெளியிடப்பட்டு ஏனைய அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். முதலமைச்சராக பதவியேற்ற கையோடு இன்று முக்கிய கோப்புகளில் விஜய் கையெழுத்திட இருக்கின்றார். அதே நேரத்தில் ஆளுநரை வழி அனுப்பிய பின்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு தனது வரலாற்று சிறப்புமிக்க உரையை நிகழ்த்த இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த காணொளி பதிவு செய்கின்ற நேரத்தில் தமிழ்நாட்டு அரசியலில் நிகழ்ந்துள்ள இந்த மாற்றத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதனை பதிவிட மறக்காதீர்கள்.